கிறிஸ்துக்குள் பிரியமான தேவச்சனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வது எப்படி? ஆவியில நான் எப்படி தேவனோடு பேச வேண்டும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள போராட்டங்களை நான் எப்படி ஜெயிக்க வேண்டும்? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? இந்த ஆவிக்குரிய போராட்டம் என்னை விட்டு போகாதா? என் குடும்பத்தை விட்டு போகாதா? இந்த மோசமான உலகத்தில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறது எப்படி என்றெல்லாம் நாம் யோசித்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட அநேக போராட்டங்களை நாம் சந்தித்து கொண்டிருப்போம். ஆண்டவரே, நான் எவ்வளோ ஜெபிக்கிறேனே, ஆனாலும் என் ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது போல இல்லையே. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா என்று பல சந்தேகங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, அப்படிப்பட்ட சந்தேகங்களும் போராட்டங்களும் உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுக்காகவே ஆவியானவர் இந்த அற்புதமான வீடியோவை கொண்டு வந்திருக்கிறார். இந்த அருமையான பதிவில் ஸ்பிரிச்சுவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஆவிக்குரிய சீரமைப்பு, ஆவிக்குரிய ஒழுங்கு, கிரமம், வரிசை எல்லாவற்றையும் நாம் பார்க்க போகிறோம். ஆம் தேவச்சனமே, இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நீங்க ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் முதல்ல ஆவிக்குரிய காரியம் என்றால் என்ன, அது எப்படி சீரமைக்கப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் அது அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது, அது எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சீராக சிறப்பாக அமையாது. உங்களுக்கு இன்னும் புரிகிற வண்ணமாக நான் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வீடு கட்டுகிறீர்கள் என்றால் அந்த வீடை நீங்க உருண்டையாக கட்டினால், ஒரு உலக வடிவத்தில் நான் கட்டுகிறேன் என்று சொன்னால் அதுல கிச்சன் இருக்காது, பெட்ரூம் இருக்காது. ஏனென்றால் அது உருண்டையாக இருக்கும். ஒரு வீடு என்றாலே அது எப்படி இருக்கும் என்று எல்லாருடைய மனதிலும் அது பதிந்து விட்டது. ஒரு வீடு என்றாலே அதுல ஒரு பெட்ரூம் கண்டிப்பாக இருக்கும், அதுல ஒரு கிச்சன் கண்டிப்பாக இருக்கும், அதுல ஒரு பாத்ரூம் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் பெரிய பெரிய வீடுகளில் போகும் பொழுது அதுல பால்கனிஸ் இருக்கும், அதுல அப்ஸ்டேர்ஸ் இருக்கும், அதுல டிராயிங் ரூம் இருக்கும், அதுல கெஸ்ட் ரூம் இருக்கும், கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். எல்லாமே அதுக்குள்ள வந்துவிடும். பல ரீதியில பல கோடிகள் கொடுத்து கூட கட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வீடு என்றாலே அது பெட்ரூம் நமக்கு நினைவுக்கு வரும். வீடு என்றாலே ஷெல்டர், அதுல ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. நம்ம வெயிலுக்கும் மழைக்கும் அதுல இருந்து பாதுகாக்கப்படுகிறோம். திருடர்களால், காட்டு விலங்குகளால் பல ரீதியில நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். சோ இப்படி வீடு என்றாலே இப்படி இருக்கும். கிச்சன் இருக்கும், பாத்ரூம் இருக்கும், பெட்ரூம் இருக்கும், கெஸ்ட் ரூம் இருக்கும், பால்கனி இருக்கும். இப்படி நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய போர்க்களம் என்றால் நமக்கு அதை பற்றி என்ன தெரிகிறது? அதனால்தான் இன்னைக்கு ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட், ஸ்பிரிட் திங்ஸ், ஸ்பிரிட் பீயிங்ஸ், இது எல்லாவற்றையும் குறித்து ஒரு ஜெனரலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஜெனரலான ஒரு அறிமுகம் தான் இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறார். நீங்க திறந்த மனசோடு இந்த ஆலோசனைகளை எல்லாம் கேட்க ஆயத்தப்பட்டீங்கன்னா, ஒரு தனியான இடம் இருக்கும் என்றால் அந்த ஓரமாக சென்று, ஆண்டவரே என் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற வைங்கன்னு நீங்கள் செபித்துக் கொண்டே இந்த வார்த்தைகளை கேட்கலாம். ஒருவேளை ஆபீஸ்ல இருக்கிறீங்க, பிஸியா இருக்கிறீங்க, கவலைப்பட வேண்டாம். ஃப்ரீயா இருக்கிற நேரம் இதை கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் தூங்குகிற நேரம் ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் கையில வைத்துக் கொண்டு தனிமையாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த வசனங்களை எழுதி, இந்த ஆலோசனைகளை எழுதி ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுகிறதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஆவிக்குரிய கிரமங்கள், ஆவிக்குரிய ஒழுங்குகளை கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறார். எப்படி ஒரு கார் எடுத்தீங்கன்னா அந்த கார்ல ஆக்சிலேட்டர் இருக்கு, பிரேக் இருக்கு, கிளட்ச் இருக்கு, எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரியாமல் ஒரு காரை ஓட்ட முடியாது. அநேகர் கார்ல உட்கார்ந்து பயணம் செல்வார்கள். ஆனால் காரை ஓட்ட வேண்டும் என்றால் அந்த காருக்குள்ள என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? இண்டிகேட்டர் இருக்குது, ஹாரன் இருக்குது, ஸ்டியரிங் இருக்குது, கிளச்சஸ் இருக்குது, கியர்ஸ் இருக்குதுன்னு எல்லா விஷயங்களையும் படிக்க வேண்டும். அப்படி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் தேவச்சனமே நம்மளால ஒரு காரை ஓட்ட முடிகிறது. எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கேஸ் கூட அதை எப்படி சிம்ல வைக்கணும், எப்படி மெயின்ல வைக்கணும், எல்லா விஷயம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஒரு மொபைல் எடுத்துக்கோங்க, அந்த செல்போன்ல ஒரு கால் பண்ண வேண்டுமானாலும் அதற்கு ஒரு செட்டிங்ஸ் இருக்கிறது. இதே போலவே அருமையான தேவச்சனங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆவிக்குரிய உலகத்தை குறித்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பான, ஒரு கிரமமான ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த வீடியோவில் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு உலக பொருளுக்கு அதை உபயோகப்படுத்துகிறதுக்கு சில காரியங்கள் இருக்கிறதோ, அதே போல ஆவிக்குரிய உலகம், ஆவிக்குரிய மனிதன், ஆவிக்குரிய மண்டலங்கள், இதை குறித்து ஒரு
ஆவியில் பிறந்த தேவ ஜனம் அறியாமல் இருக்கக்கூடாது. ஆவியினால் பிறந்து தேவனுடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிற, தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ ஜனங்கள் ஆவிக்குரிய மண்டலங்களை குறித்து, உலகத்தை குறித்து, நாம் ஆவியில் ஆராதிக்கிற தேவனை குறித்து சில காரியங்களை அறிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆம் தேவ ஜனமே, ஒவ்வொரு ஆராதனைக்கு நீங்க போகும் பொழுதும், பைபிள் ஸ்டடிக்கு போகும் பொழுதும், எங்கெங்கேயோ இருந்து சின்ன சின்ன அப்பங்களை கலெக்ட் பண்ணி வைக்கிறது போல, குட்டி குட்டியாக எறும்பு வந்து ஆகாரங்களை கலெக்ட் பண்ணி அந்த எறும்பனுடைய புத்துக்கு கொண்டு போகிறது போல, நீங்கள் வேதாகம ஸ்டடிஸ்லையும் அனுதின சபைக்கு போகிறதுலையும் கொஞ்சம் காரியங்களை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, கலெக்ட் பண்ணி வச்சுதான் இருப்பீங்க. பாருங்க, இந்த அருமையான தேனி என்ன செய்கிறது, ஒவ்வொரு பூல இருந்து கொஞ்சம் தேனை எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு தேன் கூடை அது உருவாக்குகிறது. ஆம் தேவச்சனமே, எவ்வளவு கஷ்டப்பட்டு அது உருவாக்குகிறது. ஆனால் ஒரு தேன் கூடு உங்க வீட்டுக்கு வருமானால் எப்படி இருக்கும்? இந்த வீடியோ ஒரு தேன் கூடு போல. ஏனென்றால் அநேக வசனங்களை உள்ளடக்கி ஆவிக்குரிய சகல காரியங்களையும் ஒரு சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்ல நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க திறந்த மனசாக ஜெபத்தோடு இதை கேட்பீர்கள் என்றால் உங்க உள்ளத்தில் ஆவியானவர் இந்த ஆவிக்குரிய காரியங்களை குறித்து ஒரு வெளிச்சத்தை கொடுப்பாரு. என்னதான் நாம் அறிந்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வெளிச்சம் இருக்கு பார்த்தீர்களா, அதுதான் நம்மளை வாழ வைக்க போகிறது. ஏனென்றால் ஆவிக்குரிய உலகத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒன்றை புரிய வைக்கவில்லை என்றால், தேவன் லீதியானின் இருதயத்தை திறந்தது போல நமது இருதயத்தை தேவன் திறக்கவில்லை என்றால், நாமும் அதற்கு விட்டுக் கொடுக்கவில்லை என்றால், அநேக காரியங்கள் நமக்கு புரியாமல் போகும். God is always doing his part. Are we doing our part என்பதுதான் கேள்வி. தேவன் எப்பொழுதுமே அவருடைய காரியங்களை செய்கிறார். நாம் நமது காரியங்களை செய்கிறோமா? தேவன் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். ஆனால் லீதியாள் பவுலுடைய கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தால், பவுலுடைய கூட்டத்தில் வராமல் உலக ரீதியாக வெளியே சுத்தி கொண்டிருந்தால் என்றால், பரிசுத்த ஆவியானவர் அன்று லீதியாளை தொட்டிருக்க முடியாது. ஆம் தேவ ஜனமே, இந்த அருமையான வீடியோ உங்களை நோக்கி வந்திருக்கிறது. ஒருவேளை நீங்க யூடியூப்ல குக்கிங் வீடியோஸ் பார்த்து கொண்டிருக்கலாம், காமெடி வீடியோஸ் நீங்க பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி வைத்துட்டு, ஆண்டவரே என் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பேசும், ஆவிக்குரிய உலகத்தை குறித்து பேசும், ஆவிக்குரிய ரகசியங்களை குறித்து பேசும் என்று கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறீர்கள் பார்த்தீர்களா? அதனால் தான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இன்னும் ஒரே ஒரு விளக்கத்தை சொல்லி ஸ்பிரிச்சுவல் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் இந்த வீடியோ மூலமாக தெள்ள தெளிவாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நாம் அடிக்கடி கேட்கிற ஒரு காரியம் உண்டு. அடிக்கடி மனிதர்கள் நிலாவுக்கு போயிட்டு வராங்க. ஸோ நிலாவுக்கு போகிறதோ, ஸ்பேஸ்ல உள்ள எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் அந்த ஸ்பேஸுக்குள்ள சூட் இருக்கிறது. அந்த ஸ்பேஸ் சூட்டுன்னு சொல்லுவாங்க. அதை தான் விண்வெளி ஆடை. அப்படி என்றால் என்ன? இந்த உலகத்தை விட்டு நீங்க இன்னொரு மண்டலத்துக்கு போகும் பொழுது உங்க உடையினுடைய ரீதி மாறுகிறது. ஸோ நீங்க நிலாவுக்கு போனாலோ, நட்சத்திரங்கள் கிட்ட போனாலோ, எந்த ஒரு ஆகாயத்துக்குள்ள வான விண்வெளிகளுக்கு காரியங்கள் நீங்க போனாலும் உங்களுக்கு முதலாவது தேவைப்படுகிறது உங்க உடையில ஒரு மாற்றம். அதுதான் ஸ்பேஸ் ஷூட். நல்ல ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், அந்த ஸ்பேஸுக்குள்ள உடைகள், அந்த விண்வெளிகளுக்குள்ள உடைகள் எல்லாம் கொடுத்து உங்களை ஒரு வேறு மனிதனாக மாற்றி தான் அந்த விண்வெளிக்குள்ளாக அனுப்புகிறாங்க. ஏனால் அங்குள்ள கிளைமேட் வேற, அங்குள்ள அட்மாஸ்பியர் வேற, அங்குள்ள சிச்சுவேஷன் வேற, அங்குள்ள கால சூழ்நிலைகள் வேற. அங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடையாது, அங்க புவியீர்ப்பு சக்தி கிடையாது தேவச்சனமே. அதனால அங்க மிதந்து கொண்டுதான் இருப்போம். அநேகர் விண்வெளிக்கு போகும்பொழுது அங்குள்ள வீடியோக்கள் இப்பொழுது ரிலீஸ் ஆகி கொண்டுதான் இருக்கிறது. அங்க ஒரு சொட்டு தண்ணீரை போட்டால் தண்ணீர் மிதக்கும். கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து பிரஷ் பண்ணலான்னு பார்த்தா பிரஷ் மிதக்கும், பேஸ்ட் மிதக்கும். அங்க கால் ஊன்றி நிக்க முடியாது, எல்லாமே மிதந்து கொண்டு இருக்கும். எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீர்களா? அதனால் தான் ஸ்பேஸ் ஷூட் போடுகிறாங்க, பறந்து கொண்டே இருப்பாங்க. அங்க மேனாக காற்று கிடையாது, சுவாசிக்கும் காற்று கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது. நீங்கள் நிலவரமாய் நிற்கக்கூடிய புவியீர்ப்பு சக்தி கிடையாது. ஆம் தேவ ஜனமே, இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பெயர்ந்து போனாலே இவ்வளவு மாற்றம் காணப்படும் என்றால் அந்த வான மண்டலங்களில் எவ்வளவு மாற்றம் இருக்கும். ஆம் தேவ ஜனமே, நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. புவியீர்ப்பு சக்தியை விட்டு மேலே போன உடனே அநேக மாற்றங்கள் வருகிறது என்றால் ஆவிக்குரிய மண்டலத்திலேயே மாற்றம் இருக்கிறது. மனுஷனாய் பிறந்து மனுஷனாய் வாழ்ந்து ஆண்டவரை அறியாமல் இருந்த காலம் இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த காலம் இருந்தது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி இந்த புவியீர்ப்பு சக்தியில் இருந்து ஒரு மனிதன் ஸ்பேஸ் ஷூட்டை போட்டு ஸ்பேஸுக்கு போகும்பொழுது விடுதலை ஆகிறானோ, இந்த பாவத்தின் சக்தி
சக்தியில் இருந்து, அந்த பாவத்தின் பிடியில் இருந்து, இருளின் ஆவிகள்கிட்ட இருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் விடுதலையாகுகிறான். ஆனால் விடுதலையான மனிதன் இனி இந்த உலகத்துக்கு ஏற்ற பிரகாரமாய் வாழ முடியாது. அவன் பைபிள் சொல்லுகிற வண்ணமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர வேண்டும். அந்த ஆவிக்குரிய சீரமைப்பை தான் நாம் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு பூமியிலிருந்து வெளியே சென்றாலே ஒரு மாற்றம் தேவையா இருக்கிறதோ, அதே போல ஆவிக்குரிய மனிதனுக்கு மாற்றங்கள் தேவை இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, இதெல்லாம் எப்படி நம்ப, ஆவிக்குரிய உலகம் இருக்குன்னு எப்படி நம்ப, ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவராகிய இயேசு கிரியை செய்கிறார்னு எப்படி நம்ப, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னு எப்படி நம்ப? ஆம் தேவஜனமே, இந்த உலகத்தினுடைய சயின்ஸ் காணாததை நம்பாது. Whatever they see they believe, whatever they unable to see they never believe. It is called science. எதெல்லாம் பார்க்க முடியல அதை நம்ப மாட்டாங்க. அவங்க எப்படியாவது அந்த மைக்ரோஸ்கோப்லயாவது பார்த்து அது நுண்ணுயிரையாவது கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்க. அதற்காக அவர்கள் யூஸ் பண்றது மைக்ரோஸ்கோப். இன்னும் ஆழமாகலாம் பார்க்கிறார்கள். ஆனால் பார்க்க முடியவில்லை என்றால் the result is none. ஆம் தேவஜனமே, அநேகருக்கு கேன்சர் இருக்கும், அநேகருக்கு சில வியாதிகள் இருக்கும். டாக்டர்ஸால டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அது அசுத்த ஆவியினால் வந்தது. அது கண்களுக்கு தென்படாது, அது மைக்ரோஸ்கோப்பில் தென்படாது. இதிலிருந்தே புரிகிறது சத்துருவானவன் இருக்கிறான், ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது. அநேகருடைய கேள்விக்கு நான் ஒரு எளிய பதில் தருகிறேன். இந்த உலகத்துல பார்க்க முடியறத நம்புகிறது தான் சயின்ஸ், அறிவியல். ஆனா பார்க்க முடியாததை நம்புகிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதன் பெயர் தான் விசுவாசம். விசுவாசம் இருந்தால் காண முடியாதவைகளை நம்மளால் நம்ப முடியும். அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கண்டு விசுவாசிக்கிறவர்கள் உலகத்தார். அதனால தான் அவர்கள் ஒரு கல்லு வச்சிருப்பாங்க, ஒரு மரத்தில் ஒரு துணியை கட்டி ஆராதிப்பார்கள். ஏனால் அவர்களுக்கு காணாமல் ஆராதிக்க முடியாது, கண்டால் தான் நம்ப முடிகிறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை டோட்டலா வித்தியாசமா இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்துல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. பிசாசும் ஆவியில தான் இருக்கிறான், ஆண்டவரும் ஆவியாக தான் இருக்கிறாங்க. அதனால மந்திரவாதிகள் பாருங்க, அவர்களும் ஆவிகள் ஆப்ரேட் ஆவார்கள், ஆவிக்குரிய உலகத்தில் ஆப்ரேட் ஆவார்கள் பிசாசின் வல்லமையோடு. அதே நேரத்தில் தேவ பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆக்டிவேட் ஆகிறாங்க. அவர்களால் கிரியை செய்ய முடிகிறது. இதில் உள்ள ரகசியம் என்னவென்றால், காணாத வைகளை நம்பிதான் ஆக வேண்டும். பிசாசு கண்ணுக்கு தெரியல, நம்பிதான் ஆக்குகிறோம். அந்தகார வல்லமை கண்ணுக்கு தெரியல, நம்புகிறோம். ஏன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் நம்ப முடியாது. அநேகருக்கு அதை நம்ப முடியவில்லை. பாருங்க, எலக்ட்ரிசிட்டி என்று நம்மளால தொட முடியாது. ஆனால் எலக்ட்ரிசிட்டி நம்மளை தொட்டா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். கரண்டை நம்மளால பார்க்க முடியல, நம்மளால தொட முடியல. ஆனா கரண்ட் ஹோலுக்குள்ள கை வச்சு பார்த்தால் எலக்ட்ரிசிட்டி, அந்த கரண்ட் நம்மளை தொடுறதை நம்மளால உணர முடிகிறது. கரண்ட் நம்மளை தொட்டால் நாம் கீழே விழுந்து விடுகிறோம். ஏன் வானத்தையும் பூமியும் படைத்த பரிசுத்த ஆவியானவரால் நம்மளை தொட முடியாதா? தேவ வார்த்தையால் நம்மளை தொட முடியாதா? கண்ணுக்கு தெரியாத ஒரு மனுஷனுடைய படைப்பில் உள்ள இந்த அருமையான எலக்ட்ரிசிட்டி, இந்த கரண்டை நம்மளை தொட முடிகிறது என்றால், வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார் என்று சொன்னால் ஏன் நாம் சந்தேகப்படுகிறோம்? பாருங்கள், காற்றை பாருங்கள். காற்று கண்களுக்கு தெரியவில்லை, ஆனால் காற்று இருக்கிறது, காற்றை நம்மளால் உணர முடிகிறது. இதே போலதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார். யோவான் 4:24 சொல்லப்படுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆம் தேவஜனமே, ரொம்ப சிம்பிள். நம்ம ஆண்டவர் முதலாவது ஆவியாக இருக்கிறார். அவருக்கு ஒரு ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது. எல்லாரும் நினைப்பாங்க, ஆவியா இருக்கிறார்னா காத்து மாதிரி இருப்பாரோ, அவரை தொடைய முடியாதோ. அப்படி இல்ல தேவஜனமே, அவருக்கு ஒரு ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது. முதலாவது ஆண்டவராகிய இயேசு உயிர் தெழுந்தவுடன் காட்சி அளித்தது மரியாளுக்கு தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை தொடாதே. ஏனென்றால் அவருடைய அப்பியரன்ஸ்ல ஒரு மாற்றம் வந்து விட்டது. அதனால் தான் மகதலேனா மரியாள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்த பிறகும் அவரை அறிய முடியாமல் இருந்தது. ஏனென்றால் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு உயிர் தெழுந்த பிறகு சொல்லுகிற ஒரு விஷயத்தை பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்லுகிறார். மரித்திட்டு எழுந்த இயேசுவை எப்படி தொட்டு பார்த்தார்கள், அதை குறித்து தான் வேதம் அழகாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 39 வசனம் 40 வசனத்தை பாருங்கள். எல்லா மாம்சமும் ஒரு விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாமிசம் வேறு, மிருகங்களுடைய மாமிசம் வேறு, மச்சங்களுடைய மாமிசம் வேறு, பறவைகளுடைய மாமிசம் வேறு. ஆம் தேவஜனமே, ஒவ்வொரு மாம்சத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த பூமியில வாழும் பொழுது நீங்க ஸ்பேஸ் சூட் போட வேண்டாம், விண்வெளி ஆடை போட வேண்டாம். ஆனால் விண்வெளிக்கு போகும் பொழுது விண்வெளி ஆடை போட்டுதான் ஆக வேண்டும்.
சோ அதனுடைய ஆடை வேறு. சோ அதே போலதான் தேவச்சனமே, மனுஷனுடைய சரீரம் வேறு, மிருகங்களுடைய சரீரம் வேறு. அதனுடைய சரீரத்துக்கும் மனுஷனுடைய சரீரத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. மனுஷனுடைய சரீரம் ரொம்ப சாஃப்டா இருக்கு, மிருகங்களுடைய சரீரம் ரொம்ப ஹார்டா இருக்கு, வித்தியாசமா இருக்குது. அதே போல மீனினுடைய சரீரம் வித்தியாசமா இருக்குது, பறவைகளுடைய சரீரம் வித்தியாசமா இருக்குது. நீங்க எல்லாரும் சிக்கன் சாப்பிட்டு இருக்கலாம், மீன் சாப்பிட்டு பழகிருக்கலாம். இதனுடைய ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன, ஆவிக்குரிய சரீரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நாம் நினைத்த மாதிரி ஜன்னல் வழியாக போகிறதுக்கும் செவுறு வழியா புகுந்து போகிறதுக்கும் ஆண்டவர் ஒரு காற்றாகிய ஆவி போல இருக்கிறார் என்று நாம் நினைக்க முடியாது. அவருக்கு தோற்றம் இருக்கிறது. அதனால்தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பத்மோ தீவுல யோவான் பார்க்கும் பொழுது அவர் தோற்றத்தை பார்த்தார். அக்னி ஜுவாலை உடைய கண்கள், அவன் வெண்கலத்தை போல கால்கள், இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை போல சத்தம். அப்படிப்பட்ட அருமையான அக்னி தோற்றமுள்ள ஆண்டவராக இயேசுவை தரிசித்தார். அந்த தோற்றம் ஆவிக்குரிய தோற்றம், அது ஆவிக்குரிய உலகம், அது ஆவிக்குரிய உலகத்தில் உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ தோற்றம். அந்த தோற்றம் அற்புதமான காட்சி. ஆமீன். அங்க ஒரு தோற்றம் உண்டு, அங்க ஒரு ஆவிக்குரிய சரீரம் உண்டு. ஏதோ பலூன்ல அடைக்கிற ஒரு காற்றை போல நம்ம ஆண்டவராக இயேசு இருப்பார் என்று நாம் நினைக்க முடியாது. அவருக்கு தோற்றம் இருக்கிறது. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை ஸ்தேவான் கண்டான். அப்படி என்றால் என்ன, நாம் ஆண்டவராக இயேசுவுக்கு ஒரு ஆவிக்குரிய தோற்றம் இருக்கிறது. ஏனென்றால் பரலோகத்தில் மாம்சமும் இரத்தமும் பிரவேசிக்க முடியாது. அங்கே ஒரு தோற்றம் இருக்கிறது என்றால் அது ஆவிக்குரிய தோற்றம். முதலாவது நாம் ஏன் ஆவிக்குரிய உலகத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமது அருமை இரட்சகர், நமது தேவன், நமது பரிசுத்த ஆவியானவர் எல்லாருமே ஆவியாக இருக்கிறாங்க, ஆவிக்குரிய சரீரமாக இருக்கிறாங்க. ஆவியாக இருக்கிறாங்க என்று சொன்ன உடனே அசுத்த ஆவியை போல அங்கங்க மறைஞ்சிருப்பாங்க அப்படின்னு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. அவர்களுக்கு ஆவிக்குரிய தோற்றம் இருக்கிறது, ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது. சோ அதனால அவர் ஆராதிக்கிறவங்களும் ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கணும். அந்த ஆண்டவர் நம் மேல் வாசமாய் இருக்க விரும்புகிறார். நாம் தான் அவர் தங்கும் ஆலயம். சோ நமக்குள்ள இருந்து சத்ருவை அழிக்க, சத்ருவின் ராஜ்யத்தினுடைய வல்லமைகளை அழிக்க அவர் நமக்குள்ள தங்க விரும்புகிறார். நம்பர் 2, இரண்டாவது காரியம், நாம் அருமை இரட்சகர் இருக்கிற ஆவிக்குரிய உலகம், பரலோகம் சொல்லக்கூடிய உலகமும் ஆவிக்குரிய உலகம். அது ஆவியினால் ஆகப்பட்ட உலகம். இந்த இம்மைக்குள்ள சரீர ரீதியான விஷயங்களை குறித்து பவுல் சொல்லுகிறார். காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். ஆம் தேவச்சனமே, இன்னைக்கு கண்ணால பார்க்கிறது நீங்க நிரந்தரமானதுன்னு நினைக்கீங்க. ஆனால் அதை காட்டிலும் நிரந்தரமானது காணாதவைகள். உங்க வீட்டுக்குள்ள ஒரு அருமையான கட்டல் இருக்குது. இதை நீங்க பாக்குறீங்க, நீங்க நம்புறீங்க. ஆனா உங்க வீட்டுல நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு அக்னி ரதம் வருதுன்னா உங்களால அதை பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க ஆவியில தரிசித்தால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். நீங்க ஆவியில தரிசிக்கணும்னா அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதை குறித்து நாம் வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன் ஒரு உலக மனுஷனால ஆவிக்குரிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், அவனுக்குள்ள ஜென்ம சுபாவம் இருக்கும். அவன் மறுபடி பிறக்கவில்லை. அவனுக்கு பரிசுத்த ஆவியின் உதவி இருக்காது. அவன் ரட்சிக்கப்பட்டால் தான் அடுத்த ஸ்டெப் வளர முடியும். சோ நம்பர் 2, நம்ம ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். அது ஆவிக்குரிய உலகம். அந்த பரலோகத்தில் உள்ள தூதர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய ஜீவிகள், ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள். நம்மளுடைய உறவினர்கள் எல்லாருமே ஆவிக்குரியவங்களா இருக்கிறாங்க. நம்ம அருமை இரட்சகர் ஆவிக்குரியவரா இருக்கிறார். நம் பிதாவாகிய தேவன் ஆவிக்குரியவரா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரியவரா இருக்கிறார். நம்முடைய முன்னோர்கள் ஆவியில் ஆராதித்து தேவனை தொழுது கொண்டு வாழ்ந்து மரித்தவர்கள் இப்பொழுது ஆவிக்குரிய ரீதியாக இருக்கிறார்கள். எல்லாரும் ஆவியா இருக்கிறாங்க. எங்க ஒரு ஓரமா ஒளிஞ்சிருக்கிறாங்க நல்ல. இந்த பூமியை காட்டிலும் பல மடங்கு அஸ்திபாரம் உள்ளதும் நிலையானதும் நித்திய காலமாய் இருக்க போறதுதான் பரலோகம். அங்க அவர்கள் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது இங்க பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பவுல் அப்போஸ்தலன் அந்த பரலோகத்தில் நடந்து கொண்டிருப்பாரு, பேசிக் கொண்டிருப்பாரு. தாவீது ராஜா அந்த பரலோக நகரத்தில் இருக்கிறாரு. ஆபிரகாம் அந்த பரலோக நகரத்தில் இருக்கிறாரு. நாம் இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நமது அருமை இரட்சகர் இப்படி என் ஜனங்கள் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க என்று அழகா பேசிக் கொண்டிருக்கலாம். அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். இதெல்லாம் நாம் யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அனுதின பிரச்சனைகள் இந்த உண்மையான கற்பனைகளை அழித்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், காண்கின்றவைகள் அநித்தியமானவைகள். உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வீடு இருக்கு பாத்தீங்களா, மிஞ்சி போனா 100 வருஷம் இருக்கும், இல்ல 200 வருஷம் இருக்கும். அதுக்கு பிறகு அது அழிக்கப்படும். அதுல இருக்கிற எல்லா மர வேலைகள் எல்லாம் கரையானால் அழிக்கப்படும். அந்த அருமையான பில்டிங் பலவீனப்படும்.
குறிப்பிட்ட நேரத்தில் அதை ரீபில்டு பண்றாங்கன்னா அதை உடைச்சிட்டு திரும்பி ரீபில்டு பண்ணுவாங்க. பாத்தீங்களா? கெட்டும் பொழுது ஆசையா கட்டினாங்க. எப்ப அது காங்கிரீட் வீடுப்பா, டெரஸ் வீடுப்பா, நித்தியமா இருக்கும் நினைச்சாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு ஹைவே ரோடு வருது, கவர்மெண்ட் சொல்லுது இந்த வீடை உடைச்சு தூக்குங்கன்னா தூக்கிடுவாங்க. பாருங்க தேவஜனமே, நித்தியமில்லாத வீடு கைகள்னால் தொட முடிகிறது, அதனால அது நித்தியமானதுன்னு சொல்ல முடியாது. வேதம் தெளிவா சொல்லுகிறது, கண்களால் பார்க்க முடியாததுதான் நித்தியமானவைகள். உங்க உள்ளான மனுஷன் நித்தியமானவன். சோ அதனால நம்ம அதற்காக பிரயாசப்பட வேண்டும். இந்த உலகத்துல ஒரு வீடு கட்டணும்னு பிரயாசப்படுகிறோமே, அந்த பரலோக ராஜ்யத்துல நமக்கு ஒரு வீடு கட்டுகிறார்னு ஏசப்பா சொன்னாரே, அந்த வீடை நாம் ஆயத்தத்தோடு பெற முடியுமா? இந்த பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க நான் சொன்னாரே, இங்க திருடர்களும் பூச்சிகளும் அரிக்கும் என்று சொன்னாரே, பரலோகத்துல சேர்த்து வைங்கள்னு சொன்னாரே, அதையெல்லாம் நம்ம செயல்படுத்த ஆரம்பித்து விட்டோமா தேவஜனமே? இதை கேட்ட உடனே பயப்பட வேண்டாம். ஐயோ வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்றாரா, ஐயோ வாகனம் வாங்கக்கூடாதுன்னு இந்த ஊழியர் சொல்றாரா, ஐயோ கார் கீர் வாங்கக்கூடாதா, நம்ம அனுதின தேவைக்காக நம்ம சாப்பிடக்கூடாதா, ஐயோ உழைக்க கூடாதா? ஆம் தேவஜனமே, அதையெல்லாம் நீங்க செய்யலாம் செய்யணும். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கார் தேவைப்படலாம், பைக் தேவைப்படலாம், எல்லாம் தேவைப்படலாம், சாப்பாடு தேவைப்படலாம், ஹோட்டலுக்கு போவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனா உங்க இருதயத்துல ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி எது? முதல் உரிமை எது? தேவனுக்காக முதல் உரிமை கொடுக்கிறீங்களா? அதை மறந்து போகாதீங்கன்னு தான் நான் சொல்லுகிறார். இந்த பூமியில் உள்ள கடமைகள், பூமியில் உள்ள காரியங்களை செய்யக்கூடாது, அப்படியே பரலோகவாசியா மாறணும்னு ஆண்டு சொல்லல. முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை வைத்துட்டு மீதி இந்த காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லுகிறார். சோ இப்பொழுது நம்ம பார்க்க போறது நம்பர் 3. நம்மளுடைய எதிரியாகிய பிசாசானவன் ஆவிக்குரியவனா இருக்கிறான். அவன் பரலோகத்தில் ஒரு கலகத்தை உண்டாக்கி அவன் பூமியில விழும் பொழுது அந்த ஆவிக்குரிய நல்ல தூதன் கெட்ட உருவமாகி கெட்ட தூதனாக மாறுகிறான். அவனை பார்த்து ஆதி பாம்பென்றும் சாத்தான் என்றும் கள்ள தீர்க்கதரிசி என்றும் இனி வர காலங்கள் அந்தி கிறிஸ்து என்றும் பல பெயர்கள்ல அவனை அழைக்கிறார்கள். அவன்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து வருகிறவன், அசுத்த ஆவி என்ற பெயரை உடையவன். இவனை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எபேசியர் 6:11-12 வாசித்து பாருங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஆம் தேவஜனமே, நான் சொல்லுகிற காரியங்களை கவனமாய் கேளுங்கள். நமது எதிராளி எப்படிப்பட்ட அந்தகார ஆவியா இருக்கிறான் என்று பாருங்கள். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டல பொல்லாத ஆவிகள், இதை குறித்து ஒரு சேனை என்று பவுல் அழகாக சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் வானமண்டலங்கள்ல இருக்கிறது. சோ நம்மளுடைய எதிராளிகள் நம்மளுடைய ஜெபத்தை தடை பண்ண முடியும், நம்முடைய எதிராளிகள் நம்மளை பாவத்தில் விழவைக்க முடியும். ஆனால் இவர்கள் கண்ணுக்கு தெரியாத எதிராளிகள். கண்ணுக்கு தெரிகிறவங்க எதிரியை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாதவங்க எதிராளி தான் 100% உண்மையான எதிராளி. பவுல் சொல்லுகிறது போல காணாதவைகள் நித்தியமானவைகள். அப்படி என்றால் என்ன? unseen enemies are more real than the seen enemies. அப்படி என்றால் என்ன? உங்க கண்ணுக்கு தெரிகிற ஒரு எதிரியை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாத பிசாசு தான் ஒரு உண்மையான எதிரியா இருக்கிறான். 3வது காரியம், இந்த ஸ்பிரிச்சுவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது, பிசாசானவன் ஆவிக்குரியவனா இருக்கிறான். அதனால நம் ஆவிக்குரிய யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கிறது. இந்த பிசாசனுடைய ஒரு பெரிய சதியே அவன் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்துட்டான். அந்த வஞ்சனையினால தேசமே கரப்ட் ஆகுது. உலகம் அவன் கஸ்டடியில வருது. வேதத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் அவன் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பூமியின் அதன் நிறைவும் கர்த்தருடையதுதான். அதை தற்சமயத்துக்கு பிசாசு கையில இந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனால் ஆதாமே ஆண்டவர் ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்தார். ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சதுனால அந்த அதிகாரம் எங்க போனது? இப்பொழுது பிசாசின் கையில போய்விட்டது. தற்சமயமா அவனுடைய கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று லூக்கா 4 மத்தேயு 4 இயேசுவை அவன் சோதிக்கும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தையினால் நம்மளால் கண்டுபிடிக்க முடிகிறது. இதெல்லாம் வணங்கு, இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் இயேசுக்கு முன்னாடி சொன்னதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். பிசாசு அதனுடைய தலைவர் கிடையாது. இந்த உலகத்தை பிசாசு படைக்கவில்லை, பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தட்டி களவாண்டான். ஆதாம் ஏவாளை பொய் சொல்ல வைத்து ஆதாம் ஏவாளுக்குள்ள அதிகாரத்தை அவன் பறித்து கொண்டான். அவனுக்கும் சில ஈவில் பவர்ஸ் இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் அவனை வரங்களினால் அலங்கரித்திருந்தார். அவன் ஒரு நல்ல தூதனாக இருந்தான். அவன் விழுந்த பொழுது அத்தனை வரங்களையும் அவன் தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தான். தேவன் கொடுத்ததை அவர் எடுக்க ஒரு மனுஷன் அல்ல. தேவன் தாராள மனசுடையவர். அந்த வரங்கள் எல்லாம் அவனுக்குள்ள இருக்கிறது. இப்பொழுது அது தீமையாக வெளிப்படுகிறது. அவனுடைய ரெக்கைகள் கீழாக அவ்வளோ ஹார்மோனிஸ் இருக்குதுன்னு நாம் கேள்விப்பட்டோம். இந்த பூமியில பிசாசின் பாடல்களையும் பிசாசின் இசைகளையும் அவன் இயக்கி கொண்டிருக்கிறான். ஏனென்றால்
பரலோகத்தில் அவன் ஒரு பெரிய மியூசிஷியனா இருந்தான். இப்பொழுது பாருங்க, பூமியில அவன் கெட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அதனால் தான் தேவஜனமே, ஆண்டவர் ஆவிக்குரிய பாடல்களையும் பாடகர்களையும் எழுப்புகிறார். ஏனென்றால் பிசாசோடு யுத்தம் பண்ண வேண்டாமா? பழைய ஏற்பாட்டில் தாவீதை எழுப்பினார், புதிய ஏற்பாட்டில் பாருங்க அநேகர் எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார். இந்த பிசாசின் ராஜ்யத்தை அழிக்க பிசாசு ஆதாம் ஏவாளை வஞ்சித்ததுனால வேதம் சொல்லுகிறது இரண்டாவது ஆதாமா ஒருத்தர் வாராரு. முதல் ஆதாம் தோத்துட்டான், இப்போ இரண்டாவது ஆதாம் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் வந்து பாடுகளை சகித்து விடுதலையை கொடுக்கிறார். ஆதாம் செய்த பாவத்திலிருந்து விடுதலை வருகிறது. இப்பொழுது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறாங்களோ, எபேசியர் 2:13 பாருங்கள். எபேசியர் 2:13 பார்க்கும் பொழுது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்பப்பா தூரமாய் இருந்தோம்? எபேசியர் 2:1 வாசித்து பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்படி என்றால் என்ன? சரீர ரீதியா உயிரோட தான் இருந்தோம், ஆனால் ஆவிக்குரிய ரீதியா நாம் மரித்திருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. என்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அன்னையில் இருந்து நாம் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுகிறோம், ஒரு புதிய ஆவிக்குரிய மனுஷனாக மாறுகிறோம். இதை தான் மறுபடி பிறப்பு என்று சொல்லுகிறாங்க. நீங்க மறுபடி பிறக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் அந்த 4வது ஸ்டேஜ். இதுல இருந்து தான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. சோ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம தியானிச்சு கொண்டு வருகிறோம். முதலாவது, நம்ம ஆண்டவர் ஆவிக்குரியவரா இருக்கிறார். இரண்டாவது, அவர் வசிக்கிற இடம் ஆவிக்குரிய உலகமா இருக்குது. நம்மளுடைய எதிராளி ஆவிக்குரியவனா இருக்கிறான். அவன் நம்மளை மறைந்திருந்து தாக்குகிறான். நாம் மாம்சத்தில் இருக்கிறதுனால நமக்கு அவன் தாக்குகிறது தெரியாததுனால ஆண்டவராகிய இயேசு ஆதாம் இழந்த அந்த அருமையான ரட்சிப்பை, அந்த அருமையான நித்திய ஜீவனை நமக்கு தருகிறார். அதனால்தான் நாம் மறுபடி பிறக்கிறோம். இதுதான் 4வது விஷயம். நீங்க மறுபடி பிறக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் என் தாய் தகப்பன் கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள், இப்பொழுது நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறது அல்ல. நீங்க 7 தலைமுறை கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் ஒருவேளை நீங்க மறுபடி பிறக்காமல் இருக்கலாம். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீ எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும், நிக்கோதேமே, நீ வந்து ஆலயங்களை கூட கட்டி கொடுத்தாலும், நீ ஊழியங்களுக்கு பணத்தை கொடுத்தாலும், நீ மறுபடி பிறக்கவில்லை என்றால் you will not inhabit the heaven. நீ பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. ஒரு பரலோகத்தின் குடிமகனா பிறக்காம எப்படி பரலோகத்தை அனுபவிக்க முடியும்? இந்த பூமியில நீங்க மனுஷனா பிறக்காம எப்படி இந்த பூமியை நீங்க அனுபவிக்க முடியும்? இதே போலதான் நீங்க பரலோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய ரீதியாக நீங்க பிறக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் மறுபடி பிறப்பு என்று சொல்லுகிறார். இந்த பிறப்பு வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் நடக்கிறது. இந்த மறுபடி பிறப்பு வந்த பிறகு நம்ம ஒரு நல்ல கம்யூனிட்டில ஜாயின் ஆகிறோம். அதுதான் பரலோக கம்யூனிட்டி, அதுதான் கிறிஸ்துவின் சரீரம். இப்பொழுது 2 விதமாக இந்த உலகத்தில் மனிதர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். இருளின் மக்கள்கள், வெளிச்சத்தின் மக்கள்கள். 2 ராஜ்யம் உருவாகிவிட்டது. பரலோக ராஜ்யம், இருளின் ராஜ்யம். வெளிச்சத்தின் ராஜ்யம், இருளின் ராஜ்யம் என்று பிரிக்கப்பட்டது. இப்பொழுது இந்த ஆவியில் பிறந்த மக்கள் வளர வேண்டும், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருந்துவிடக் கூடாது என்று 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. புதிதாய் பிறந்த பிள்ளைகளை போல வாஞ்சையோடு ஞானப்பாலை குடிக்க வேண்டும். இந்த வசனமாகிய ஞானப்பாலை நீங்க குடிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவர் ஜீவப்பம் தருகிறார். லூக்கா 4:4, மத்தேயு 4:4 வாசித்து பாருங்கள். இப்பொழுது உங்களுக்கு உணவு தரப்படுகிறது. கொஞ்சம் கடினமான ஆகாரம்லாம் தாராரு. பாவத்தை செய்யாத என்று சொல்வாரு, சிற்றின்பங்கள்ல போய் மாட்டிக்கிடாத என்று சொல்வாரு. கொஞ்சம் கடினமான ஆகாரம். ஆரம்ப நாட்கள்ல பாவம் செய்தா அப்படி செய்யக்கூடாதுலப்பா அப்படின்னு பேசுவாரு. போக கடிந்து கொள்வார். இதை செய்யலாமா என்று உரிமையோடு கேட்பாரு. போக போக கடினமான உபதேசத்தெல்லாம் தருவாரு. நீங்க ஆவியில வளர்ந்து கொண்டே இருப்பீங்க, ஆவியில பராக்கிரமசாலியாக மாறுவீங்க. பாருங்க, ஒரு மந்திரவாதி என்ன செய்யறான்? இருளின் ஆவிகளுக்காக இரவெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறான். 12 மணிக்கு உட்கார்ந்து மந்திரம் செய்கிறான், 2 மணிக்கு செய்கிறான், 1 மணிக்கு செய்கிறான், சுடுகாட்டுல கிடக்கிறான். ஆம் தேவ ஜனமே, எத்தனை தேவ ஜனங்கள் இன்னைக்கு ஆண்டவருக்காக கிரியை செய்றீங்க பாருங்கள். அநேகர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது மந்திரவாதிகள் கிரியை செய்கிறார்கள். ஏன் இன்னைக்கு நம்மளால விழித்திருக்க முடியவில்லை என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கிறோம். கடினமான ஆகாரத்தை உண்ண முடியவில்லை. ஆண்டவர் இரவு விழித்திரு என்று சொன்னால் நாம் தூங்கி விடுகிறோம். ஏனென்றால் கடினமான ஆகாரம் உள்ள செல்லவில்லை. இப்படிப்பட்ட போராட்டங்களை மாத்துகிறதுக்கு தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிறார். ஏனென்றால் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும் பொழுது நீங்கள் பலனடைகிறீர்கள். இப்பொழுது நீங்க ஜெபிப்பீர்கள், தேவனுக்காக எழும்பி பிரகாசிப்பீர்கள். ஆனாலும் சத்துரு தந்திரசாலி, அவன் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து உங்களிடம்
உங்களிடத்தில் போராடும் பொழுது நீங்க சோர்ந்து போவீங்க. அதற்காகவே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த ஆவிக்குரிய உலகத்துல நம்மளை பாதுகாக்கிறதற்காக எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேப்பராகவும் சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்துக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைந்து திரிகிறவர்களாய் இராமல், பாருங்களேன், நம்ம குழந்தைகளாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஊழியர்களை ஏற்படுத்துகிறார். ஸோ ஆவிக்குரிய ரீதியில 5வது காரியம், ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மறுபடி பிறந்தவர்களை கவனிக்கிறதுக்காக ஊழியர்களை ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்றாரு. வேத வசனம் உங்களுக்கு உணவா இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கைடா இருக்கிறாரு. ஸோ இந்த ஆவிக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல, இந்த ஆவிக்குரிய ஒழுங்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடி பிறக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். 5வது காரியம், ஆண்டவர் ஊழியர்களை ஏற்படுத்துகிறார். இந்த ஊழியர்கள் தான் நீங்கள் இன்னும் ஆவியில கனி கொடுக்கிற லெவல்ல வார்த்தைகளை போதிக்க தொடங்குறாங்க. ஏன்னா நீங்க கிறிஸ்துவுல பரிபூர்ணம் அடையணும். ஏனென்றால் இன்னும் நிறைய காரியம் இருக்குது. அதுல ஒரு 3 சிறப்பான காரியம் இருக்கிறது. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 3 காரியத்தையும் லைட்டா உங்களுக்கு சொல்லுகிறேன். 9 வரங்கள் இருக்கிறது, 9 கனிகள் இருக்கிறது, ஆவிக்குரிய ஆயுதங்கள் இருக்கிறது. பைபிள்ல ஏராளமான கனிகள் இருந்தாலும் ஏராளமான வரங்கள் இருந்தாலும் ஆவியின் கனிகள் என்ற பட்டியல்ல ஒரு 9 கனி இருக்குது. ஆவியின் வரங்கள்ல ஒரு 9 வரங்கள் தெள்ள தெளிவாக எழுதி இருக்கிறது. ஏகப்பட்ட வரங்கள் இருக்கலாம், ஆனாலும் சிறப்பான ஆவியின் வரங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது வெளிப்படுகிறதுக்கு 9 வரங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய போராயுதங்களும் இருக்கிறது. இதை நம்ம தெளிவா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஏன் ஆண்டவர் தாராருன்னா, பிசாசின் ஆயுதங்களோடு நாம் யுத்தம் பண்ண வேண்டும், பிசாசின் ராஜ்யத்தோடு நாம் யுத்தம் பண்ண வேண்டும். இந்த உலகம் பிசாசினால் பிடிபட்டு இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு ஏர் பொல்யூஷன் ஆகிக்கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன, காற்று மாசுபடுகிறது. அதனால இன்னைக்கு மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியே போக முடிகிறது, ஹெல்மெட் போட்டு தான் போக முடிகிறது. எப்படி தண்ணி பாட்டில் விலைக்கு வந்ததோ இப்பொழுதெல்லாம் ஆக்சிஜன் பாட்டில் விலைக்கு வருகிறது. ஏனால் காற்று நாசமாகிவிட்டது, பொல்யூஷன் ஆகிவிட்டது, காற்று எல்லாம் மாசுபட்டது. அதனால ஒரு மாஸ்க் வைத்து அந்த மாஸ்க்குள்ளாடி ஆக்சிஜன் பாட்டில் விற்கிறாங்க, காற்று பாட்டில் விற்கிறாங்க. தேவ ஜனமே, எவ்வளவு அவல நிலை உண்டாகிவிட்டது பாருங்கள். ஆம் தேவ ஜனமே, ஒரு இடத்துல காற்று மாசாயிட்டுனா நம்மளை பாதுகாத்துக் கொள்றது நம்மளுடைய கடமை. இப்பொழுது கொரோனா பரவி திரிகிறது என்றால் மாஸ்க் போட்டு உங்களை பாதுகாக்க வேண்டியது உங்க கடமை. இதே போல தேவ ஜனமே, நீங்கள் காண்கின்ற உலகம் பிசாசினால் கரப்ட் ஆகியிருக்கிறது. உங்க பிள்ளைகள் காலேஜ் போய் படிக்க போறாங்க, அந்த காலேஜ் கரப்ட் ஆகிருக்குது. கவர்மெண்ட்ல வேலைக்கு போறாங்க, அங்க கரப்ஷன் இருக்குது. எல்லா இடத்திலையும் சத்ருவினுடைய வேரை நீங்கள் பார்க்க முடிகிறது. இதனுடைய ஆணி வேர் முக்கிய காரணம், பிசாசானவன் மனிதனுக்குள்ளாக கிரியை செய்கிறான். நான் சொன்னது போல 2 ராஜ்யம் இருக்கிறது, இருளின் ராஜ்யம், வெளிச்சத்தின் ராஜ்யம். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். பிசாசுக்கு நன்கு தெரியும், இவனை தொட வேண்டும், இவனை தடுக்க வேண்டும். இவன் இந்த பதவியில் வந்தால் கரெக்டாக செயல்படுவான், இவள் இந்த பதவியில் வந்தால் இவள் கரெக்டாக செயல்படுவாள், இவனுடைய திருமணம் நடந்தால் இவன் தேவ ராஜ்யத்திற்காக நிற்பான், இவனுடைய வாழ்க்கையில் ஒரு கற்பத்தின் கனி வந்தால் இவனுடைய பிள்ளையை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுப்பான் என்று சொல்லி பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான். அதை தேவ ஜனத்தின் மத்தியில வெறி கொண்டு செய்து கொண்டிருக்கிறான். தேவ ஜனங்களை எழுப்ப விடாமல் தடை பண்ணுகிறான். தேவ ஜனமே, எங்கோ ஒரு இடத்துல ஆபத்து நடந்தால், தீ பிடித்தால், கொலை நடந்தால் நாம் அதை கவனிக்க மாட்டோம். ஆனால் நம்முடைய வீட்டில் நடந்தால் நமக்கு ரொம்ப பாரமாகி விடுகிறது. இந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் அதற்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஊழியர்களை ஏற்படுத்துகிறார். உங்க வீட்டுக்கு மாற்றம் வர வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களை ஏற்படுத்துகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வெளிச்சமாய் இருக்கிறீங்க. உங்க வீட்டில் நீங்க வெளிச்சம் கொடுக்க முடியும். உங்க வெளிச்சம் ஊருக்கும் உலகத்திற்கும் வரலாம். ஆனால்
அநேகர் என்ன செய்யறாங்க, போராட்டத்தினால வீட்டில் மட்டும் வெளிச்சம் கொடுத்துட்டு விட்டுறாங்க. இந்த வீட்டை கடந்து வெளிச்சம் ஊருக்கு தெரிந்தால் அவர்கள் ஊழியத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஊரை தாண்டி தேசத்துக்கு வெளிச்சம் அடிக்கிறவர்கள் பரிசுத்தமாய் நின்று தேவனிடத்துல நின்று போராட்டத்தை தாங்கி பாடுகளை தாண்டி பவுல் அப்போஸ்தலன் மாதிரி எழும்புகிறவர்கள் 9 வரங்களிலும் பயன்படுகிறார்கள். சோ ஆவிக்குரிய உலகத்துல 9 வரம் இருக்கிறது. அவன் ஏராளமான வரங்கள் இருக்கலாம். ஆனால் 1 கொரிந்தியர் 12:4-11 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு 9 வரங்களை குறித்து அங்க அழகாக சொல்லப்படுகிறது. 8வது வசனம் சொல்லுகிறது, எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்து வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதம் செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. சோ இப்படி பரிசுத்த ஆவியினால் டைரக்டாக அநேக மக்களுக்கு உதவி செய்ய இந்த வரங்கள் கொடுக்கப்படுகிறது. உங்க வீட்டில் ஒரு பிரச்சனைனா நீங்க சமாளிச்சிருவீங்க. ஆனா ஊரே நாசா இருக்குது, ஊரே திருடர்களால் நிரப்பப்பட்டிருக்குதுன்னா அவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்த தான் போலீஸ் இருக்கிறாங்க. இதே போலதான் ஆவிக்குரிய உலகத்திலையும் ஆண்டவர் உங்க வீட்டு பிரச்சனையை தாண்டி ஊரும் மாற்றங்கள் அடைய வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஊழியர்களை வைக்கிறார், சுவிசேஷகர்களை வைக்கிறார். ஆனால் உங்க வீட்டை பாதுகாக்க வேண்டியது உங்க கடமையா இருக்கிறது. உங்க வீட்டில் சில போராட்டங்கள் அத்துமீறி போகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், ஊழியர்களை கொண்டு வருகிறார், ஊழிய பிள்ளைகளை கொண்டு வருகிறார், அநேக காரியங்களை அப்படி செய்கிறார். இதை காட்டிலும் மேலாக உங்களுக்கே ஆண்டவர் வரங்களை கொடுக்கிறார், உங்களுக்கே ஆண்டவர் கனிகளை கொடுக்கிறார். சில போராட்டங்கள் எல்லாம் வல்லமையினால் சரியாக்க முடியாது, கனியினால் தான் சரியாக்க முடியும். சில போராட்டங்கள்ல அன்பா இருந்தா தான் ஜெயிக்க முடியும், தாழ்மையா இருந்தா தான் ஜெயிக்க முடியும், சில இடத்துல சந்தோஷமா இருந்தா தான் சில பாடுகளை தாண்ட முடியும். அதற்காக தான் ஆண்டவர் கொடுக்கிறாரு ஆவியின் கனிகள். ஸோ கலாத்தியர் 5:22 நீங்க பார்க்கும் பொழுது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்ற பல காரியங்களை நீங்க அதில் பார்க்க முடியும். விசேஷமா ஒரு 9 கனிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஸோ 9 வரங்களை நாம் பார்த்தோம், 9 கனிகள் இருக்கிறது. இது எல்லாம் ஆவிக்குரிய வரம், ஆவிக்குரிய கனி. ஸோ இந்த ஆவிக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல நம்ம ஒன்னொன்னா பார்க்கிறோம். நாம் 4வது பார்த்த காரியம் மறுபடி பிறப்பு, நாம் 5வது பார்த்த காரியங்கள் ஊழியர்கள் ஆவியை போஷிக்கக்கூடிய சில காரியங்கள் ஆண்டு வைத்திருக்கிறார். 7வது பார்த்த காரியம் ஆவியின் வரங்கள், 8வது பார்க்கிற காரியம் ஆவியின் கனிகள். இன்னும் ஒரு விஷயம் கூட உங்களோட ஆட் பண்ணி சொல்லுகிற தேவச்சனமே, பல காரியங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு அனலைசேஷன் பண்ணி ஆவியானவர் உணர்த்துகிற சில காரியங்களை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிக்கணும்னு விரும்பினீங்கன்னா இப்போ நீங்க கேட்க போற காரியங்கள்ல கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இதுதான் ஆவிக்குரிய ஆயுதங்கள். பிசாசு உங்க குடும்பங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கும் பொழுது, வானமண்டல அந்தகார ஆவிகள் உங்க குடும்பத்துக்கு விரோதமா எழும்பி நிற்கும் பொழுது, இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை கர்த்தர் உங்களுக்கு தரித்து விடுவார். இது நீங்க தேவனோடு ஜெபிக்கும் பொழுது, வசனத்தை தியானிக்கும் பொழுது, ஆண்டவர்கிட்ட நெருங்க நெருங்க இது தானாக உங்க ஆவிக்குரிய சரீரத்துல கர்த்தர் கொடுத்து விடுவார். இதுக்கு தேவனுடைய உறவு தான் காரியம். அந்த உறவை பலப்படுத்திட்டா போதும். என்ன ஆயுதங்கள்லாம் இருக்குதுன்னு ஒருக்கா கூட உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒருவேளை நீங்க அறிந்திருக்கலாம், ஆனால் ஒரு தேன் கூடு போல எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக ஆவிக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இந்த காரியம் தான் பிரதான காரியம். ஆவிக்குரிய காரியம் என்றாலே நாம் தேவன் ஆவியாக இருக்கிறார், நம் எதிராளி ஆவியாக இருக்கிறான், நம்மளுடைய குடியிருப்பு பரலோகம், நம்ம இந்த பூமியில டெம்பரரியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மறுபடி பிறந்தாதான் அந்த பரலோக சிட்டிசனா மாற முடியும். பிறந்த இந்த ஆவிக்குரிய மனிதனை பின்மாற்றத்துக்குள்ள போக விடாதபடி, பின்வாங்கி போகாதபடி, பழைய பாவத்தில் சிக்கி கொள்ளாதபடி நாம் மறுபடி பிறந்து ஆவிக்குரிய வசனத்தினால, ஆகாரத்தினால் நாம் பலப்பட வேண்டும். பாலை குடிக்கிற ஒரு குழந்தையா மட்டும் இல்லாமல் நாம் ஒரு நல்ல புருஷனாய் மாறணும்னா கிறிஸ்துவில் தேவன் நிர்ணயித்த அநேக தேவன் ஊழியருடைய வார்த்தைகளை கேட்கணும், வசனங்களை உணவாக கொள்ளணும். அப்படியே பேபியாக சின்ன பிள்ளையாக இல்லாமல் ஆவிக்குரிய வரங்கள்ல வளரணும். ஊழிய அழைப்பு இருந்தால் ஊழியம் செய்ய வேண்டும், கனிகள்ல வளரணும், ஆவிக்குரிய போராயுதங்களை எடுத்துக்கொள்ளணும். அவன் எல்லா தேவஜனமும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே ஆவிக்குரிய போராட்டத்தில் உள்ள போராளிகள். அவர்கள் எல்லாரும் போர் வீரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, பாஸ்டர்ஸுக்கு மட்டும்தான் ஆவிக்குரிய கனி என்று சொல்லவில்லை, பாஸ்டர்ஸுக்கு மட்டும்தான் ஆவிக்குரிய ஆயுதங்கள் என்று சொல்லவில்லை. எல்லா கிறிஸ்தவர்களும் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும், எல்லா கிறிஸ்தவங்களும் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது கண்டிப்பாக நடக்க வேண்டும்.
ஆனால் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒவ்வொரு பேருக்கும் என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைக்கு, அந்த ஊழியத்தினுடைய தேவைக்காக வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் தீர்க்கதரிசன ஆவியினால் நிரப்பப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் தீர்க்கதரிசியாக மாறுகிறதற்கு அழைப்பை பெற வேண்டும், சுவிசேஷனாக மாறுகிறதற்கு அழைப்பை பெற வேண்டும், அப்போஸ்தலனாக மாறுகிறதற்கு அழைப்பை பெற வேண்டும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்தாலே நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். இதுதான் தீர்க்க தரிசன ஆவி. தீர்க்க தரிசன ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது நமக்குள்ள இருந்து தீர்க்க தரிசனம் வரும். உடனே நீங்க பாஸ்டராக மாறிட்டீங்களான்னு கேட்டால் அந்த பாதையில செல்ல வேண்டும், அந்த கடின உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தர் காட்டுகிற ஊருக்கு செல்ல வேண்டும். கர்த்தர் எங்க ஜாயின் பண்ண சொல்லுகிறாரோ அதை கேட்டு ஜாயின் பண்ணி கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஊழியத்தில் நிறுத்தினா நீங்க ஊழியம் செய்யலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்கிற லெவல்ல மெச்சூரிட்டி வரல, ஐயோ என்னுடைய வேலையை விட்டுட்டு அதை செய்ய முடியாது, ஆண்டவர் காட்டுகிற ஊருக்கு போக முடியாது அப்படிலாம் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட தான் இருப்பாரு. கனி கொடுக்கிற தேவ பிள்ளையா தான் இருப்பீங்க, வரங்கள் உங்களுக்குள்ள செயல்படும். ஆனால் எக்ஸாக்டா தேவ ஊழியத்தை செய்ய முடியாத லெவல்ல ஒரு தாமதம் இருக்கும். யாரெல்லாம் அந்த தாமதத்தை தாண்டி வராங்களோ அவர்கள் அழைப்பு இருந்தால் அந்த ஊழியத்துக்குள்ள சென்றுவாங்க. அழைப்பு இல்லை என்றால் எல்லா ஜனங்களுக்கும் உள்ள ஒரு அழைப்பு உண்டு. நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இதற்கு நாம் பாஸ்டராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஒரு அப்போஸ்தலனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எல்லார் மேல விழுந்த கடமை நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், எல்லாரையும் சீசர்களாக நாம் மாற்ற வேண்டும். இதுதான் ஜெனரல் காலிங், இது தேவனுடைய திட்டம். இதற்காகவே ஆண்டவர் நமக்கு கனிகளை தாரார், இதற்காகவே ஆவிக்குரிய ஆயுதங்களை தாரார். ஏனென்றால் யார்ட்டையாவது சுவிசேஷம் சொல்லிவிட்டால் அந்த போராட்டங்கள் நம்மளை தாக்குறது போல இருக்கும் என்றால், குடும்பத்தில் சில போராட்டங்கள் தாக்குகிறது போல இருக்கும் என்றால் ஆவிக்குரிய ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஆயுதம் என்று உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 6:14 பாருங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆம் தேவ ஜனமே, அருமையான ஆயுதங்களை குறித்து இங்க பேசி இருக்கிறாங்க. ஒரு 6 ஆயுதங்களை குறித்து போட்டிருக்கிறது. இதுல பாருங்க, விசுவாசம் என்று கேடகம், சத்துரு எரிகிற அக்னி ஆஸ்திரம் உண்டாம். அதாவது நிறைய டிஃபென்சிவ் ஆயுதம் இருக்கிறது, இதுல ஒன்று மட்டும்தான் ஒஃபென்சிவ் ஆயுதம். டிஃபெண்ட்னா என்னன்னா தற்காத்து கொள்ளுகிறது. தலையில போட்டிருக்கிற ஹெல்மெட் அது உங்களை தற்காத்து கொள்ளும். உங்க இடுப்புல உள்ள பெல்ட் உங்களுடைய ஆடைகள் கீழே உருவி போகாதபடி பாதுகாக்கும். உங்களுடைய மார்பில் இருக்கிற மார்க்கவசம் சத்ருவானவன் எய்கிற அம்புகள்ல இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். உங்க கையில உள்ள கேடகம் அக்னி ஆஸ்திரங்கள், கல்கள், எதெல்லாம் சத்ரு எய்கிறானோ அதுல இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அதுதான் விசுவாசம். ஒரு தேவ பிள்ளைக்குள்ள விசுவாசம் இருக்குன்னா அது உங்க இருதயத்தில் அது விசுவாசம் மாதிரி தோன்றாலும் அது ஆவிக்குரிய மண்டலத்தில் கேடகமாக இருக்கிறது. அடுத்தது ஆயத்தம் என்னும் பாதரட்சை. பாருங்க, கீழே எல்லாம் சாணி அழுக்கெல்லாம் இருக்கும் பொழுது பாதரட்சை இருந்தால் அந்த அழுக்கை தாண்டி நாம் போய்விடலாம், முள்ளு குத்தாமல் பாதுகாக்கப்படும். சுவிசேஷம் அறிந்தால் இந்த உலக ஆசை என்ற முள்ளு குத்தாது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ற முள்ளு குத்தாது. பாத்தீங்களா, அந்த அருமையான பாதரட்சை. அந்த பாதரட்சை நம்ம மட்டும் போட்டவங்களா இருக்கக்கூடாது, பிறருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களா இருக்கணும். அது நம்ம ஆயுதத்தின் ஒரு பாகம். அதுல பாருங்களேன், தாக்கக்கூடிய ஆயுதம் சொன்னா தற்காக்கக்கூடிய ஆயுதம் 5 இருந்தாலும் ஒரு ஆயுதம் மட்டும் தாக்கக்கூடிய ஆயுதம், அதுதான் ஆவிக்குரிய பட்டயம். பாருங்களேன், பட்டயத்தை வச்சு உங்களை பாதுகாக்கிறதுக்கு இல்ல, சத்ருவை வெட்டுகிறதுக்கு. கேடகத்தை வச்சு உங்களை பாதுகாக்கலாம். கேடகம் உருண்டையாக இருக்கும். எத்தனை பேர் கேடகத்தை பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, தெரியாதவர்கள் நெட்ல போய் பாருங்க. ஆனால் கத்தி என்பது நமக்கு தெரியும், பட்டயம், உருவின பட்டயம். இந்த பட்டயம் தான் வேதம் என்ற வசனம். அநேகர் நினைக்கிறாங்க வேத வசனம் எழுத்தா இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஆனா ஆவிக்குரிய உலகத்தில் அது பட்டயமா இருக்குது. ஆம் தேவ ஜனமே, இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமது எதிரி ஆவிக்குரியவனா இருக்கிறான். அவனுக்கு சேனை இருக்கிறது, அவனுக்கு அசுத்தாவிகள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் நம்மளை தாக்கும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியின் நிழலில் மறைந்து கொண்டு வேத வசனமாகிய பட்டயத்தை எடுத்து அவனை ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம் தேவ ஜனமே, இதுதான் இன்றைய
நாள்ல நாம் பார்த்த ஸ்பிரிச்சுவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஆவிக்குரிய சீரமைப்பு, ஆவிக்குரிய கிரமங்கள் இன்னைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். வருகிற நாட்கள்ல ஆவியானவர் என்னெல்லாம் வெளிப்படுத்துகிறாரோ அதையும் நாம் பார்க்க போகிறோம். உங்க வாழ்க்கையின் விடையும் கர்த்தர் கொடுப்பார். தொடர்ந்து நம்ம வருகிற நாட்கள்ல ஆண்டோட சித்தத்தின்படி வீடியோ ரிலீஸ் ஆகும். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. God bless you. ஆமென். வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம்.